வணக்கம். கோவை மாவட்ட பொறுப்பாளராக செந்தில் பாலாஜியை மு.க. ஸ்டாலின் நியமித்தார். அதன் பிறகு 2022 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. பின்பு நடைபெற்ற ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலிலும் செந்தில் பாலாஜி வியூகம் கை கொடுத்தது. திமுக அரசின் திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க தீவிரமாக செயல்பட்டார். இந்த சூழலில் 2024 மக்களவை தேர்தலை பயன்படுத்திக் கொள்ள திமுக தலைமை திட்டமிட்ட நிலையில் பண மோசடி வழக்கு நெருக்கடி கொடுத்தது. விசாரணை கைதியாக சிறைக்குள் அனுப்பப்பட்டார் செந்தில் பாலாஜி. அதன் பிறகு நீண்ட இழுபறியை தொடர்ந்து ஜாமீன் கிடைத்தது. உடனே செந்தில் பாலாஜிக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இது ஒரு புறம் சர்ச்சையானாலும் திமுக தலைமை வைத்திருக்கும் நம்பிக்கையை வெளிக்காட்டியது. இந்த சூழலில் உச்சநீதிமன்ற வழக்கு விசாரணையில் பதவியா ஜாமீனா என கேட்டு நீதிபதிகள் அதிரடி காட்டினர். இதற்கு மேல் நிலைமை மோசமாகிவிடும் என கருதி செந்தில் பாலாஜியிடம் ராஜினாமா கடிதம் வாங்கி கொடுத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். கடைசியாக கோவையில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் அமைச்சராக செந்தில் பாலாஜி கலந்து கொண்டார். அதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் பங்கேற்றார். அப்போது கட்சி தலைமை பார்த்து கொள்ளும் என்று நம்பிக்கை அளிக்கப்பட்டது. இந்த நிலையில்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் தேர்தல் வியூக நிபுணராக செந்தில் பாலாஜியை பயன்படுத்திக் கொள்ள திமுக திட்டமிட்டுள்ளதாம். இது பற்றி உதயநிதி ஸ்டாலின் சில கணக்குகளை போட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் புது வரவாக இருக்கிறார். எனவே திமுக, அதிமுக, தாவேக, நாம் தமிழர் என 4 முனை போட்டி ஏற்படும். இது வாக்கு வங்கியை பிரித்து திமுகவிற்கு ஆட்டம் காட்டலாம். எனவே மிகவும் சீரியஸாக செயல்பட்டு வாக்குகளை அறுவடை செய்ய திமுக தலைமை காய் நகர்த்தி வருகிறது. அதற்கு செந்தில் பாலாஜி முக்கிய பங்காற்றுவார் என கூறப்படுகிறது.